நற்றுடையாவது பெரிய உண்மைகள் இருக்கின்றன. நமச்சிவாயை என்பது என்ன, அது எப்படி நற்றுணை ஆகும் சிந்தித்தீங்கன்னா ஏராளமான கருத்து உங்களுக்கு வந்து சேரும். இப்ப சொல்ல வந்த கருத்து என்னன்னு கேட்டார், பெருமாள் தலையில பிறைச்சந்திரனையும் வச்சிருக்கிறான், பாம்பையும் வச்சிருக்கிறான், ஆனா பிறைச்சந்திரனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. என்ன காரணம்னா சிவருமான் தலையில போய் அது ஒரு கல் கீழே இருந்துன்னா பிடிச்சிடும், தலையில இருக்கிறதுனா ஒண்ணும் பண்ண முடியாது. பெருமானை நம்ம சார்பு ஒரு பெரிய உண்மையை தெரிந்து கொள்ள நான் பல இடங்களில் சொல்லி இருக்கிறேன், இங்கேயும் நான் சொல்லி இருக்கிறேன். உயிருக்கு அறிவு உண்டா இல்லையா? அறிவு கிடையாது, அறிவித்தால் அறியும். அந்த அறிவு இயற்கை அறிவா சார்பு அறிவா? அறிவு. உயிருக்கு இயற்கையாகவே அறிவு கிடையாது, உயிருக்கு இயற்கையாகவே அறியாமை கிடையாது. உயிருக்கு வருகின்ற அறிவெல்லாம் சார்பு அறிவு. எந்தெந்த அறிவு பொருளை சாடுகிறீர்களோ அதற்கு ஏற்றார்களோ சார்பு அறிவு வரும். உயிருக்கு அறியாமை கிடையாது. அறியாமை பொருளை சார்ந்தால் அறியாமை சார்பு அறியாமை வரும். அவனை இறை உயிருக்கு என்று தனியாக வல்லமை கிடையாது. வல்லமையுடைய இறைவனை சார்ந்தால் உயிருக்கு சார்பு வல்லமை வந்துடும். அந்த பெரிய உண்மையைத்தான், இந்த வாழ்வியல் உண்மையைத்தான் இந்த வரி சொல்கிறது. அரும்பு அரவு நேர் வைத்து, அது பெருமான் அதை சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்றாரு பாருங்க. பிறவி ஐவாய் அரவம் பொருள். பொருள்னா சண்டை போடுறதுன்னு அர்த்தம். பொருதல், சண்டையிடுதல். இந்த பிறவி என்பது என்ன? உடம்பு. உடம்புதான் பிறவி. அவரது உடம்புல என்ன இருக்குது? 5 பொறிகள் இருக்கின்றன. 5 பொறி எப்படி இருக்குது? 5 பொறி ஒரு உடம்பு, 5 தலை ஒரு பாம்பு, 5 தலை நாகம். அந்த மாதிரி நம்ம உடம்பு இருக்கிறது. அது என்ன செய்யுது? என்னோட சண்டை போடுதுங்கிற. நான் சும்மா இருந்துட்டு பார்க்க கூடாதெல்லாம் பாருங்குது உடம்பு சொல்லுது. அப்ப என்ன பண்றான்? தூங்குற மாதிரி ஒரு பாவனை போட்டு பார்த்துட்டு உட்காந்துருக்கான். இங்க பல பேர் வீடுகளை பாருங்களேன், நைட்டுல இந்த பெட்ரூம்ல இதான் நடக்கும். எல்லாத்தையும் அடைச்சிட்டு இதை பார்த்துட்டு உட்காந்து. அப்ப என்ன தெரியுது? அவனுக்கே தெரியுது இது பார்க்க கூடாதுன்னு. அதுதான் எல்லாத்தையும் அடைச்சிட்டு பார்க்க கூடாதுன்னு தெரியுது, தெரிஞ்சாலும் பார்க்க. அப்ப சண்டை போடுதா இல்லையா? கண் என்ற பொறி, அதாவது மனத்தின் வாயிலாக இந்த கண் என்ற பொறி என்ன பண்ணுது? நம்மோடு சண்டை போடுது. பொறும் ஐ பிறவி ஐவாய் அரவம்ங்கிறாரு. பிறவி என்பது 5 தலை பாம்பு. அது நம்மோடு சண்டை போடுகிறது. பெருமானே என்று விழித்து சொல்கிறார். வினையேன் மனம் அஞ்சு பொதும்புறவே. என் மனம் என்ன பண்ணுது? உலகத்தில் இருக்கிற இந்த 5 தலை நாகை என்ன கடிக்க வருது, நான் தப்பிக்கணும். தப்பிக்கிறத மனம் பயப்படுது. பயந்து என்ன பண்ண? பொதும்புறவே, ஒரு பொந்துல போய் பூந்துன்னு நினைக்கிறது. இப்ப மணிவாசகருக்கு எது பொந்து? இறைவனுடைய திருவடி தான் பொந்து. எனவே பெருமானுடைய திருவடியை நான் புகலிடமாக கொண்டு உன்னுடைய திருவடியில தஞ்சம் அடைய முயல்கின்றேன். எனவே நீ என்ன பண்ணு? விட்டுடுதே கண்டா, என்ன விட்டுடாத. உன்னுடைய சார்பு இல்லாமல் என்னால் வாழ இயலாது. உன்னுடைய சார்பு இல்லாமல் எதையும் என்னால் வெல்ல முடியாது. எனவே உன்னை நான் சார்ந்து இருக்கிறேன், என்னை விட்டுடாத, என்னை விட்டுடாத என்று பேசுகிறேன். உலகத்துக்கு எதுக்கு வந்திருக்கிறோமோ அந்த வேலை முடிஞ்ச உடனே புறப்படணும். அதாவது வேலை முடிஞ்ச பிறகு இங்க இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. முற்றோதில் எத்தனை வைக்க முடியுமோ முடிஞ்சவனும் புறப்பட்டுடணும். பேச்சு முடிஞ்சா நான் புறப்பட்டுடணும். அந்த வேலை முடிஞ்சா அந்த இடத்த விட்டு நடந்துடணும். புரியுதா? இதுதான் உலகத்து இயற்கை. அதுபோல மணிவாசகர் பெருமை என்ன சொல்றாரு? இந்த உலகத்துக்கு எதுக்கு நான் வந்திருக்கிறேன்? உன்னுடைய திருவடியை பற்றி கொள்வதற்காகவே வந்திருக்கிறேன். அந்த வேலை சீக்கிரம் முடியுங்கிற. மறுபடியும் எனக்கு காட்சி கொடுத்து என்னை ஆட்கொள். அப்படி இல்லை என்றால் இந்த 5 தலை பாம்பு எனக்கு கடிச்சுக்கிட்டே இருக்கும். எனக்கு வேற வழி கிடையாது. உன்னுடைய திருவடியை தவிர தஞ்சம் அடைவதற்கு எனக்கு வேறு ஒரு பொருள் இல்லை. எனவே என்னை விட்டுறத சீக்கிரம் உள்ள திருவடிகள் அழைத்துக் கொள் என்று விண்ணப்பிக்கிறார். அதை எடுத்து 6வது பாட்டு. பொதுங்குரு தீப்போல் புகைந்து எரிய புலன் தீ கருவே வெதுங்குரு வேணி விடுதி கண்டாய்.
விரையார் நரகம் ததும்பு மந்தாரத்தில் தாரம் பயின்று மந்தம் முரல் வண்டு அதும்பும் கொடுந்தேன் அவிசடை வானத்து அடல் அரசே என்று பெருமானை அழைத்து விண்ணப்பிக்கிறார். நிறைய உண்மைகள் இருக்கின்றன. என்ன சொல்ல வர்றாருன்னா, விரையார் நரகம், நரகம் என்றால் தேன் என்று சொல்ற. விரையார் நரங்கிற தேன் எங்க இருக்கும்? பூவுல தான், பூ வாசனை உடையது. எனவே விரையார் நரகம் என்று சொல்லி ததும்பு மந்தாரத்தில் தாரம் பயின்று மந்தாரப்பூ, அதுல ஒரு வண்டு வந்து உட்கார்ந்து இருக்கு. அந்த பூவுல தேன் இருக்கிறது. இந்த தேனை பார்த்தோன்னா மனம் மகிழ்ச்சி. இந்த மனம் மகிழ்ச்சியில ஒரு பாட்டு வரும். இதுதான் உலகத்து இயற்கை. நம்ம வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை அடையணும், நம்மையும் மீறி ஒரு பாட்டு நமக்கு வரும். ராகம் தெரியுதோ இல்லையோ அது அடுத்த விஷயம். பாட்டு வரும். பாட்டு வந்தா கூடவே ஆட்டமும் வரும். இதெல்லாம் உலகத்து இயற்கை. எதுக்காக இந்த அடியார் பெருமக்கள் எல்லாம் இந்த இறைவனை பார்த்து பாடணும், கூத்தாடணும் அப்படின்னு சொல்லி இயற்கை. இது மகிழ்ச்சியில் அதெல்லாம் வரும், வரணும். இந்த வண்டுக்கு அந்த மகிழ்ச்சி வந்துச்சு. ஏன்னா அருமையான தேன் அது பாடுது. எப்படி பாடணும்னு ஒரு ரகம் சொல்றாரு. தாரம் பயின்று மந்தம் முரல் வண்டுங்கிற, தாரம் பயின்றுங்கிற எடுத்த உடனே உச்ச ஸ்தாய்க்கு போகணும். அப்படியே மெல்ல 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 கீழே வல்லோசை மெல்லோசை. இதான் பாட்டு நல்லா இருக்கணும்னா வல்லோசையும் மெல்லோசையும் கலந்துருக்கும். வல்லோசைக்கு போய் மெல்லோசைக்கு வந்து மறுபடியும் வல்லோசைக்கு மேலே ஏறி அப்படி போகணும். இதெல்லாம் இசை நுணுக்கம். எனக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது. சொல்லுக்கு அர்த்தத்துக்கு நான் பாடகரும் கிடையாது. எனக்கு இசை அறிவுலாம் கிடையாது. நான் ஒரு இசை புலவர்கிட்ட போய் இசை கற்று போனேன், முயற்சி பண்ணி போனேன். சொல்லித்தரேன்னு முதல்ல ஆலாபனை பண்ண சொன்னார். எனக்கு வரவே இல்லை. உனக்கு வர ஜென்மத்துல வர. அதுக்கு பிறகு அதில் நம்ம முயற்சி ஆசைப்படலாம். அதுக்கு அந்த தகுதியிலிருந்து விட்டுடும். இல்லாட்டி நான் நல்ல பாடகராக இருப்பேன். இந்த வாய்ப்பு அவங்க போயிருக்கலாம். அந்த வாய்ப்பு அதனால எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இதெல்லாம் இயற்கை. இசை என்பது இயற்கை. இசை தமிழர் சொல்ற முத்தமிழ்ங்கிறோம். இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இசைத்தமிழ் எப்படி வந்து இயற்கையிலிருந்து வந்தது. புல்லாங்குழல் நம்ம திருப்பூர் அரங்கே சொல்லுது. இந்த குழந்தை பெற்றுக்கிறோம். இந்த குழந்தை பெரியவனான பிறகு படாதபடி படுத்துறான் நம்ம. ஆனா குழந்தையா இருக்கிறது எவ்வளவு இன்பத்தை நம்ம கொடுக்கலாம். நாம் பெற்ற குழந்தை நல்ல தூக்கி பேசுனா அது குழலை விட இனியது, யாழை விட. இந்த குழல் எப்படி வந்து மூங்கில் மரம், அந்த மூங்கில் கொம்பு அதுல என்ன ஆகுதுன்னா, அதுல வண்டு தொலைச்சி 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 என்ன ஆகுது, ஓட்ட ஓடுது. இந்த ஓட்ட வழியே காத்து உள்ள போகுது, இசை வழி. இதை வைத்துதான் இசைக்கருவியெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. எல்லாமே இயற்கை தான். அதை தொடர்ந்து என்ன மரத்தை வச்சு தாவரத்தை வச்சு பல பல உண்மைகளே நம்ம உணரணும். அந்த ஆராய்ச்சிக்குள்ள நீங்க யாரும் போக மாட்டாங்க. நம்ம மேலோட்டமாக இருக்கிறோம். நூல் ஆராய்ச்சி கூட உங்களுக்கு அனுபவ அறிவு இல்லை என்றால், நூல் அறிவு இல்லை என்றால் இந்த பொருள் எல்லாம் காண முடியாது. அதனால என்னுடைய கருத்து, தாவர செடி கொடி மரத்தை வச்சு பல பல வாழ்வியல் உண்மைகளை நம்மால் உணர முடியும். பெருமாள் அப்படிதான் அமைச்சிருக்கிறார். எனவே அந்த வகையில சொல்றாரு, இந்த வண்டு என்ன பண்ணுதான் மந்தாரப்பூவில் போய் உட்கார்ந்துக்கிட்டு தேன் குடிக்கக்குள்ளார மகிழ்ச்சி அடைந்து இந்த உச்சஸ்தாயி போய் அப்புறம் கீழே இறக்கத்துக்கு வந்து மந்தாரும் மந்தம் தாரம் பயின்று மந்தம் முரல் வந்து, இதெல்லாம் தாரம் மந்தம் என்பது இசை கூறுகள். அதுல ரெண்டு அதும்பும். அதுக்கு பிறகு பாடிக்கிட்டே அந்த பூவுல அமிழ்ந்து போகிறது தேன் குடிப்பதற்காக. ராமாயணத்தில் ஒரு பால் கண்டார், பாலையே கண்டார். இந்த மாதிரி இந்த வண்டெல்லாம் அந்த பூவில தேன் கண்டா தேனே கண்டது அப்படிங்கிற மாதிரி உள்ள அமிழ்ந்து போய் கொழுந்தே, அந்த கொழுமையான தேனை உடைய பூக்கள், அந்த பூக்கள் அணிந்துள்ள அவிர் சடை, நீண்ட சடை, அந்த சடையை உடைய வானத்து அடல் அரசே. வானத்தில் இருக்கக்கூடிய பெருமான். இந்த வானம் என்பது பஞ்சபூத வானம் அல்ல, சிதாகாசம் என்று சொல்லப்படுகின்ற ஞானவான். புரிந்து கொள்ளலாம்.
எனவே இந்த இந்த ஞானமே வானமாக இருக்கிறது. இறை ஞானமே வானம். அந்த வானத்தில் இருக்கிற அடல் அரசே எந்த எதிரியையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த பெருமானே என்று பெருமானை அழைத்து என்ன சொல்றது? பொதும்பொரு தீப்போர் புகைந்து எரிய புலம் தீ கதுவ வெறும்பொரு வேணைங்கிற பொதும்பொரு தீப்போர் அப்படிங்கிற. அப்படின்னா பொதும்புன்னா பொந்துன்னு மரத்துல ஒரு பெரிய மரத்துல பொந்து இருக்கும், மரம் பொந்து. அந்த பொந்துல சின்னதா கொஞ்சம் நெருப்பை கொண்டு வச்சுட்டோம்னா எப்படி இருக்கும்? சின்ன நெருப்பு தான். பாரதியார் பண்ணுவார், அக்கினை குஞ்சோடு கண்டேன் அங்கு ஒரு குஞ்சிடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு. சின்ன நெருப்பு பொந்தல போய் வச்சுட்டோம்னா வெள்ளமா புகஞ்சி 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 அந்த இடத்தெல்லாம் வெப்பப்படுத்தி நெருப்பாக்கி அப்படியே மரம் முழுக்க நெருப்பாக்கி பக்கத்து மரத்தெல்லாம் காட்டி வச்சு. எதுக்கு சொல்றாரு? என்னுடைய பொறிகள் ஐம்பொறிகள் ஒவ்வொன்று என்னை இழுக்குது, கீழே இழுக்குது. நான் இடம் கொடுத்தா என்ன ஆகும்? என்னை முழுக்க ஒழிச்சிடும். எனவே பொதும் ஒரு தீப்போல் போய்ந்து எரிய புலம் தீ கருவ. இந்த 5 பொறிகளுடைய வெப்பத்தினால நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அதனால பெரும்பொரு வேலை வெப்பி போகிறேன். அருமையான சொல்லாட்சி. இப்ப மாமரம் இருக்குது, மாமரத்துல பூ வச்சு பிஞ்சு வரும். பிஞ்சு என்னாகும்? கொஞ்சம் வலுவாக மாறும். இந்த வலுவாக மாறுகின்ற பொழுது வெப்பம் அதிகமா தாக்கிச்சு மரத்துல ஏதோ ஒரு காரணத்தினால வடி என்ன ஆகும்? வெம்பி போயிடும். அதை நம்ம பயன்படுத்த முடியாது. அது போல சொல்றாரு, இந்த 5 பொறிகள் கூடிய வெப்ப என்னை தாக்குகிறது. அவருடைய அருளை பெறணும். ஆனா அதுக்கு இடையில நான் வெதுப்பி அழிக்கிற போல இருக்குது. வெதும்பொரும்பு நீ விடுதி கண்டாய், என்னை விட்டுடாதப்பா அப்படின்னு விண்ணப்பிக்க. அதை எடுத்து 7வது பாட்டு. அரசே அரியா சிறியை பிழைக்கு அஞ்சல் எண்ணி நல்லார் விரைசேர் முடியாய் விடுதி கண்டாய். ரொம்ப அருமையாக சொல்கிறார். திரைசேர் மடந்தை வெண்ணகை கருங்கண் திரைசேர் மடந்தை மணந்த திரு பொற்பத புயங்கா வரை சேர்ந்து அடர்ந்து என்னை வல்வினை தான் வந்து அடர்வனே என்கிற வெண்ணகை கருங்கண் திரை என்று இறைவியை வர்ணிக்கிறார். இறைவி அப்படி சிரிக்கிறாரா? அந்த பற்கள் வெண்மையான பற்கள், அதிலிருந்து அந்த சிரிப்பு வெளிப்படுகிறது. வெண்ணகை கருங்கண் திரை. ஆனா கண் எப்படி இருக்குது? கனகரைன்னு இருக்கு, கருப்பாக இருக்குது. கனகரைன்னா அது ஒளிர்கின்ற கருப்பு. அது எப்படி இருக்கு? கடல் மாதிரி இருக்கிறார். அத்தகைய மரம். இதெல்லாம் நிறைய குறிப்புகள் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம ஆழ்ந்து பார்க்கணும். வெண்ணகை கருங்கண் திரை ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா 2 சீரியல். ஒரே இறைவிதான். இறைவன் ஒருத்தன்னா இறைவனுக்குரிய இறைவியும் ஒருத்திதான். ஆனால் அவளுக்கு பல வேலைகள். இந்த பல வேலைகள் என்ன அப்படின்னு கேட்டா 2 அடிப்படை. ஒன்று அருட்சக்தி, இன்னொன்று நடப்பு சக்தி. நம்ம கோயில பாத்தீங்கன்னா சிவலிங்கம் இருக்கும். சிவலிங்கத்துக்கு கீழே என்ன இருக்குது? வானத்துக்கு கீழே ஆவுடைய அருட்சக்தி. தனியா ஒரு அம்மன் இருக்கும், அது நடப்பு சக்தி. இந்த நடப்பு சக்தி உலகியல் பலனை கொடுத்தோம். இந்த அருட்சக்தி வீடு பெற்ற கொடுத்தோம். நம்ம மட்டும் எங்க போய் இருக்கிறாங்க? புரியுது இல்ல? நம்ம அப்புறம் எங்க போய் நின்னாரு? அதெல்லாம் ஒரே சக்தி தான், ஒரே இறைவி தான். மூலத்தானத்துல ஆவுடையாக இருக்கின்ற அருட்சக்தி, அவளே தனி அம்மனாக நிற்கின்ற பொழுது நடப்பு சக்தி. நடப்பு சக்தினா என்ன பொருள்? பலவற்றை மறைப்பாள். நான் அறிந்த வரையில் மறதி நல்லது. எப்படி துன்பம் நல்லதோ அதுபோல மறதி நல்லது. ஒரே ஒரு இங்க புரிந்து கொள்ளலாம். நம்ம எல்லாருக்கும் டேட் ஆஃப் பர்த் தெரியும். சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கிறோமா? உண்மையா போலியா அப்புறம் பார்க்கிறேன். ஆனா சர்டிபிகேட் ஒன்று இருக்குது. ஆனா யாருக்காவது டேட் ஆஃப் டெத் சர்டிபிகேட் இருக்குதா? ஒண்ணும் கிடையாது. தெரிஞ்சா என்ன ஆகும்? எல்லாருக்கும் நம்ம சாதனை தேடி தெரிஞ்சு வச்சோம்னா இப்ப இருக்கிற மாதிரி இருக்குமா? இல்ல, பயத்திலே முன்னாடி போயிடுவோம். பழக்கம் போட்டுட்டேன். என்னுடைய டேட் ஆஃப் டெத் எனக்கு தெரியும், உங்க டேட் ஆஃப் டெத் எனக்கு தெரியும் வச்சுங்க.
இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஒரே சோகமா இருக்கு. உங்களை ஏமாத்த முடியாது. அப்ப என்ன வரணும்? ஒருத்தர் பார்த்து நல்லா இருக்கிறவங்க கேட்க மாட்டோம். உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு முன்னாடியே பின்னாடியே எவ்வளவு பெரிய பிரச்சனை. அதனாலதான் பெருமாள் என்ன பண்ண, யாருக்குமே டேட்டா பத்தி தெரியாம வச்சிருக்காங்க. இது நல்லதா? நல்லது.